எல்பிடபிள்யூ எபிசோட் 56 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல பசங்க எல்லாமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்க தாமிரபரணி டைட்டன்ஸ் கூட விளையாட போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்கல்ல, ஸோ இந்த மேட்ச் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஜாக்கி சொல்கிறாரு, இல்லை தாமிரபரணி டைட்டன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி டீம், ஈஸியாக நம்மளால் வின் பண்ண முடியும், ஸோ நீங்கள் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சரின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தால் அந்த ஒரு பொண்ணு மணியை சைட் அடிச்சுட்டே இருப்பாள்ல, அவள் வரா வந்து க்யூட் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாலில் எழுதி உருட்டி விடுறா. அதை வந்து வீரா என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, தனக்கு தான் அந்த இன்னொரு பொண்ணு விடுது அப்படின்னு நினச்சிட்டு வீரா வந்து செம்மையாக ஜாலியாக இருக்காரு. ஸோ வீராவும் மணியும் சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த தங்கம் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஜெலஸாக பொசசிவாக ஃபீல் பண்ணி மணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மணியை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் மணியை பிடிச்சிருக்குல்ல, அதனால. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலு கிட்ட வந்து மாத்தேயன் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. டேய், இந்த மாதிரி ரிஷியை ஆட விடலான்டா, நீ நடராஜ் சார் கிட்ட பேசுடா, நீ சொன்னால் அவர் கேட்பாருடா, ஏன்னா ரிஷி நல்லா விளையாடுவான்டா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நடராஜ் சார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நீ உன் வேலையை பாருடா, என்னை கேப்டனாக ஆட விடு அப்படின்னு சொல்லிட்டு வேலு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் வருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷியோட அப்பா. அவர் வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வந்திருக்காரு. ஸோ ராம்ஜி அந்த கேரக்டரை ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. அவர் வந்தோடனே எல்லாரும் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா தாமிரபரணி டீம் வந்து நல்லா விளையாண்டுட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தாமிரபரணி டீம் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து மாத்தேயன் வந்து தனியாக கூப்பிட்டு வேலுக்கிட்ட சொல்லுவார், டேய் அந்த பக்கம் 2 ஸ்லிப்பில் ஆள் போட்டேன்னா கண்டிப்பாக அவனுங்க அவுட் ஆகிடுவானுங்க அப்படின்னோடனே, நீ பேசாமல் சஜஷன் சொல்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேலு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. உடனே நடராஜ் சாரும் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல மாத்தேயனை இன்சல்ட் பண்ணுறாரு. அப்புறமா வந்து ட்ரிங்க்ஸ் பிரேக் வருது. ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்த உடனே நடராஜ் சார் வேணும்ன்ட்டே ரிஷி அப்பா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ரிஷியை போயிட்டு தண்ணி கேன் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ரிஷியும் வந்து ஹாப்பியாக எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் அடித்து முடிச்சு 163 டார்கெட் செட் பண்ணிடுறாங்க. 163 டார்கெட் செட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு இவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கல்ல, அப்பவும் வந்துட்டு மாத்தேயன் வந்து வேலுவை கூப்பிட்டு சொல்கிறாரு, டேய் இந்த மாதிரி வந்து பாண்டு வந்து 2 டவுன் இறக்கலாம், அவங்கள இறக்க வேண்டாம், ஸ்டீவ் இறக்க வேண்டாம், ஸ்டீவ் வந்து ரொம்ப தடுமாறுறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே உன் சஜஷன்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி வேலு வந்து நல்லா திட்டிடுறாரு. கூடவே இதை கேட்டுட்டு இருந்தேன் நடராஜும் திட்டிடுறாரு, அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா நீ ஏன் வந்து ப்ராக்டிஸ்க்கு வரல, நீ லேட்டாக தானே வந்த, நீ சஜஷன் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடராஜும் பயங்கரமாக திட்டிடுறாரு. திட்டினதுக்கப்புறமா இங்கே வந்து ரிஷியோட அப்பா வந்து ரிஷியை கூப்பிட்டு திட்டுறாரு, டேய் இந்த மாதிரி நீ விளையாடாமல் இருக்கிறதுனால தான் என்கிட்ட சொல்லாமலே இருந்தியா, நீ தண்ணி கேன் போடுறதுக்காக நான் உன்னை இந்த அகாடமிக்கு அனுப்பிச்சேன், அன்றைக்கே நான் வந்து ருக்மிணி மேம் கிட்ட பேசுகிறேனே, அவங்க எல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே, இதான் அவங்க பார்த்துக்கிறதா, நான் அவங்க கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா என் லைஃப்பை என்ன வாழ விடுங்க, என்னோடய ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்காக எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரிஷி வந்து அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. ஆனால் ஒரு அப்பாவா ரிஷியோட அப்பா இடத்துலேருந்து பார்த்தா உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வேலுவும் மாத்தேனும் நல்லா அழகாக ஆடுறாங்க. ஆடிட்டே இருக்கும்போது பாதியில் வேலு வந்து அவுட் ஆகிடுறாரு. வேலு அவுட் ஆகிட்டா நெக்ஸ்ட்டு பாண்டா வராரு. பாண்டா நல்லா அடிப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் பாண்டாவும் அவுட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா ஸ்டீவ் வராரு. ஸ்டீவ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. மாத்தேயன் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பார்ல, ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்டீவ் ஸ்ட்ரகிள் பண்ணுவான், அதே மாதிரி ஸ்டீவ் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ ஸ்டீவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாத்தேயன் இங்கேருந்து ட்ரை பண்ணுறாரு. ஸ்டீவ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த டென்ஷனில் மாத்தேயன் அவுட் ஆகிடுறாரு. மாத்தேயன் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. யாருக்கிட்டேன்னா வேலுக்கிட்ட, நான் அவங்ககிட்ட சொன்னலடா இவன் எப்படி மயிர் மாதிரி ஆடுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாரு. நீ கேப்டன் ஆகிட்டல அப்படின்னு சொன்னோன்னே வேலு வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு, ஒன்றுமே சொல்ல முடியாமல். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆகி தோற்று போயிடுறாங்க. திருப்பவும் செகண்ட் மேட்சும் தோத்துடுறாங்க. அப்போ ராஜசேகர் வந்துட்டு திரும்பியும் வந்து ருக்மிணியை கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் பேக் ஸ்டோரி இருக்கோ இல்லை மேபி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக என்ன கூட நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி வெப் சீரிஸில் எல்லாத்துலேயுமே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா நட்ராஜ் வந்து எல்லா பாய்ஸையும் ஸ்கோல் பண்ணுறாரு. திட்டும் போது அந்த இடத்துக்கு ருக்மிணி வராங்க. வந்து எனக்கு உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க நட்ராஜை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பசங்களோட தப்பு இல்லை, நீங்கள் ஏன் ஃபார்மில் இருக்கிற ரிஷியை இறக்கலை, அப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஏன் நீங்கள் கேப்டன் சேஞ்ச் பண்ணீங்க, இது 2மே நீங்கள் பண்ண தப்பு, இனிமேல் இது மாதிரி எனக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்கும் போது பசங்க எல்லாமே ரொம்ப பயந்து போய் டல்லாக உட்காந்துருக்காங்க. தியோ எல்லாருமே சேர்ந்து மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. தியோ அண்ட் தங்கம் எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனி 5 மேட்ச்சும் உங்களுக்கு நாக் அவுட் மாதிரி இருந்தாலும் நீங்கள் தைரியமாக விளையாண்டா நீங்கள் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் Thursday வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.